வெல்கம் டு யுவர் பியூட்டி வேர்ல்ட். இன்னைக்கு இந்த நவராத்திரி மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இந்த மேக்கப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போது. ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ளம் பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஃபுல் லிட்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸாக இருக்கும். ஸோ நம்ம கலர் அப்ளை பண்ணாலும் வந்து நல்லா பிக்மெண்டடாக தெரியும். அதுக்காக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பர்பிள் ஷேட் எடுத்து என்னோட அந்த அவுட்டர் வி ஐயில் வந்து நான் நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னருக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு போகல, அவுட்டரில் மட்டும் நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறனால நம்ம ஐக்கு வந்து ஒரு டெப்த்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து உங்கள் அவுட்டர் வீயில் வந்து ஒரு டார்க் கலர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸே வந்து பாப் அவுட் ஆகி தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஷிம்மரி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய லிட்ஸில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய க்ரீஸை தாண்டி நான் ப்ளேஸ் பண்ணலை. என்னோடய லிட்ஸ் எங்கே இருக்கோ நான் அங்கே மட்டும்தான் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ப்ளூ கலர் லைனர் எடுத்து ஒரு விங் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ராமேட்டிக்கான விங் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு ஃப்ளிக் மாதிரி கொடுத்துட்டு நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லான லுக், அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான லைனர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து லாரியலோட லேஷ் பாரடைஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒரு 2-3 கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க திக் லேயராக. இங்கே வந்து NY பேயோட ஒரு லைனர் எடுத்திருக்கேன், ஐ மீன் காஜல் மாதிரி. இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த லுக்குக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும்னு நினச்சி நான் அப்ளை பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஆப்டாக இல்லை, நீங்கள் மேபி வந்து பிளாக் ட்ரை பண்ணலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் லுக்காக வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் கலர்பாரோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். ஸோ உங்களுக்கு போர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரைமர் எடுத்து அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எங்கெங்கே போர்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து டெக்ஸ்டர்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணுறனால வந்து உங்கள் மேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட யூசஸ். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. ஃபேஸில் லைட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஐ மீன் பரப்பி விடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அப்ளை பண்ணணும். லைட்டாக ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் போட்டு வந்து தேய்லாம் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. சில பேருக்கு நோஸில் வந்து ரொம்ப பொறியாக இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ப்ரைமர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து NY பேயோட ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு என் கையில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து இதோட பிக்மெண்டேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் கையில் எடுத்து லைட்டாக வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேஸில் வந்து ஒரு டார்க் பேச்சஸ் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகுது, ஐ மீன் ஒரு மாதிரி க்ரேயிஷாக தெரியுது அந்த இடமே, சில இடம் மட்டும் அப்படி தெரியுது, சில இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனாலனா வந்து நம்ம கரெக்டாக வந்து கலர் கரெக்டிங் வேலை பண்ணாதனால தான் வந்து நமக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிற பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிக்மெண்டேஷனோ இல்லை ஸ்கேர்ஸோ இல்லை எது இருந்தாலுமே அதை வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டு நல்லா மறைச்சிருங்க. டஸ்கி ஸ்கின் டோன் உள்ளவங்க வந்து ஆரஞ்சு கரெக்டர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்கவங்க வந்து ரெட்டிஷ் கரெக்டர்னு இருக்கும், அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக்கை கூட நீங்கள் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாங் ஸ்டே ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா அது தாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக ஒரு 2 hours 3 hoursனால் கூட நீங்கள் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டரை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ ஃபுல் ஃபேஸை வந்து ஆரஞ்சாக வந்து ஐ மீன் ஆரஞ்சை வச்சு கவர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ எனக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ நான் அங்கே தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து கன்சீல் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து லைட்டாக காம் டவுன் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு கன்சீலர் எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக என்னோடய ஷேட் தான் இருந்துச்சு.
லைட்டாக நேரில் பார்க்கும்போது லைட்டாக டார்க்காக இருக்கும், பட் கேமராவில் அவ்வளோவா தெரியல. ஸோ என்னோடய ஷேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் லைட்டாக நம்ம ஆரஞ்சு கரெக்டரை வந்து காம் டவுன் பண்ணுறோம். பிகாஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷனோட அது மிக்ஸ் மெர்ஜ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து மெபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இது வந்து மேட் தான். ஸோ இதோட ஷேட் நம்பர் வந்து 330 டாஃபி. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நான் நிறைய ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாமே வாங்கி உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் ஒரு டுட்டோரியலாக போடுறேன். எப்படி வந்து நம்ம சப்போஸ் நம்மகிட்ட வீட்டில் மேக்கப் ப்ரஷ் இல்லை, யார்கிட்டையுமே எல்லாத்துட்டையும் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் வந்து அந்த மாதிரி டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், வந்து லாங் டேவாக வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ண முடியாது. இப்போ வந்து நான் லைட்டாக வந்து அண்டர் ஐயை செட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்க பவுடரை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ரா பவுடர் எடுக்கல. பிகாஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து மேட் ஃபவுண்டேஷன், அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரை ஸ்கின், அதனால வந்து நான் அவ்வளோவா வந்து பவுடர் வச்சு செட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பவுடர் இல்லை காம்பேக்ட் இல்லை லூஸ் பவுடர் எதை வச்சுனாலும், பேபி பவுடர் எதை வச்சுனாலும் நீங்கள் நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் மேக்கப் வந்து லாங் ஸ்டேயாக இருக்கும், ஈஸியாக கலைஞ்சிடாது. நீங்கள் வெயிலில் போனாலும் ஸ்வெட் ஆகி கலையாமல் இருக்கும். இப்போ வந்து கான்டோர் பண்ணுறோம். என்கிட்ட வந்து கான்டோரிங்க்கு எந்த ஒரு பேலட்டும் கிடையாது. என்கிட்ட இருக்க ஐஷேடோ பேலட் அந்த மாதிரி வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். லைட்டாக வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் ஃபிஷ் மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக கட் பண்ணுறீங்க. பிகாஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் முழு உருண்டை மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸ். அதில் வந்து ஒரு ஷேப், ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கான்டோர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹைலைட்டிங் பார்ட் வந்துட்டோம். ஸோ ஹைலைட்டர் வந்து மேக்கப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து லிப்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஃபேஸஸோட ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் வந்து ஃபஸ்ட்டு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவில் போடணும், எது வரையும் போடணுன்ற ஒரு குவான்டிட்டி தெரியும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்படி இருக்குன்னு நானே மிரரில் இப்படி தான் பண்ணி பார்த்துக்கிடுவேன் அப்பப்போ. நெக்ஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ஐலைனர் எடுத்து, நம்ம நவராத்திரினாலே வந்து இந்த லுக் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டாட் வச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்றாப்பில் வந்து இந்த லுக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் டுட்டோரியல் தான் இது. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.